வணக்கம். இன்றைக்கி வாழைத்தண்டு பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு வாழைத்தண்டு நான் மேலெல்லாம் சீவி வச்சுருக்கேன். தேங்காய், பாசிப்பருப்பு, கறிவேப்பிலை, பச்சை மிளகாய், வெங்காயம். இந்த பாசிப்பருப்பு போட்டு செஞ்சால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். நீங்களும் செய்யுங்க. இதை எப்படி கட் பண்ணால் இதை கட் பண்ணி மோரில் போடணும். மோரில் போட்டோம்னா அப்படி நம்ம போட்டது வெள்ளையாக அப்படியே இருக்கும், கருத்து போகாமல் இருக்கும். நம்ம இப்போ கட் பண்ணி மோரில் போட்டு வைப்போம். பாசிப்பருப்பை ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி கொஞ்சம் வேக விடுவோம். அது வேகிறதுக்குள்ளே நம்ம காயெல்லாம் கட் பண்ணிக்கலாம். அடுப்பு ஆன் பண்ணி வடைச்சட்டியை வச்சாச்சு. இப்போ வாழைத்தண்டு பொரியல் செய்யலாம். எண்ணெய் 1 ஸ்பூன் போட்டுக்குவோம். கடுகு போட்டுக்குவோம். கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு போட்டுக்குவோம். அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம். பச்சை மிளகாய் 2 போட்டுக்குவோம். வெங்காயம் போட்டுக்குவோம். கொஞ்சம் வெங்காயம் வணங்கி வரட்டும். கறிவேப்பிலை போட்டுக்குவோம். வெங்காயம் கொஞ்சம் வணங்கி வரட்டும். இப்போ வெங்காயம் வணங்கிருச்சு. வாழைத்தண்டை போட்டுக்கலாம். நான் வாழைத்தண்டை மோரில் கட் பண்ணி போட்டிருக்கேன். உங்கள்கிட்ட மோர் இல்லைன்னா கூட 1 ஸ்பூன் தயிர் தண்ணியில் போட்டிங்கன்னா கூட போதும். கிட்ட மோர் இருந்ததுனால நான் மோரில் போட்டிருக்கேன். காயை கொஞ்சம் கிளறி விடுவோம். இது ஒரு 5 நிமிஷம் வந்தால் போதும். உப்பு போட்டுக்கலாம். இதுக்கு கொஞ்சமாக தான் உப்பு போடணும். வாழைத்தண்டே கொஞ்சம் உப்பாக தான் இருக்கும். கொஞ்சமாக போட்டுக்கோங்க. இப்போ வாழைத்தண்டு 3/4 வாசி வெந்துருச்சு. நம்ம பருப்பை அதில் போட்டுக்குவோம். பாசிப்பருப்பு வேக வச்சு வச்சுருக்கேன்ல, அதை இதிலே கொட்டிக்கலாம். இது பாசிப்பருப்பு கூட்டு மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மஞ்சத்தூள் எல்லாம் இதுக்கு போட தேவையில்லை. இது கொஞ்சம் நேரம் வேகட்டும். தேங்காய் போட்டுக்குவோம். கலந்து விட்டுக்கலாம். இது 5 நிமிஷத்தில் காய் வெந்துடும். பருப்பை தனியாக வேக வச்சு வச்சிட்டோம்னா சீக்கிரமாக செஞ்சிடலாம். வாழைத்தண்டு பாசிப்பருப்பு கூட்டு இது சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ரெடி ஆயிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பாசிப்பருப்பு வாழைத்தண்டு கூட்டு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். உடம்புக்கு ரொம்ப நல்லது, ரொம்ப சுவையாகவும் இருக்கும்.